அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். ஒவ்வொரு பூசத்தன்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலிருந்து ஒரு கன்னியை 2 வரிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு பேருரை ஆற்றி வருகின்றோம். இப்பொழுது என்னுடைய அகவல் உரையில் இந்த புத்தகத்தில் பாருங்க, இது தெளிவுரை 2 வரிக்கு 2 வரி 4 வரி தான் இருக்கும். அப்போ ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? 2 வரிகளுக்கு ஏறத்தாழ 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அதற்கு நாம் விளக்கம் தருகின்றோம். இன்றைக்கு என்ன பாடம் என்றால், நான் சொல்கின்றேன், திருப்பிச் சொல்லுங்கள். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி. இது அகவல்ல 115 116. உங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த புஸ்தகம் கொண்டு வரலீங்களா? யாரும் கொண்டு வரலையா? சரி, அடுத்த வகுப்புலையாவது கொண்டு வாங்கய்யா. 115 116. இதற்கு அடியேன் எழுதிய தெளிவுரை என்னவென்று முதலில் பார்ப்போம். ஒரு காலத்தில் தோன்றி மனிதரிடையே பேதம் வளர்க்கும் சாதி சமயம் மதம் ஆகியவற்றால் உணர முடியாததும் எப்பொழுது தோன்றியது என்று அறிய முடியாததும் பேதமே பாராததும் ஆன பொருளான அருட்பேரொளியே. சாதி சமய சழக்கை விட்டேன் அருட்ஜோதியை கண்டேனடி அக்கச்சி என்பார் பெரிதவரிடத்தில். அப்போ இதனுடைய பொருள் எப்படின்னா, ஒரு பாட்டை எப்பவுமே அதில் எத்தனை உட்பிரிவுகள் இருக்கின்றன என்று கத்தரித்து பிரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் புரியும். பாருங்களேன், இந்த பாட்டில் 4 பகுதிகள் இருக்கின்றன. சாதியும் மதமும் சமயமும், அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ், ஒரு கோடு, இது ஒரு பகுதி. அடுத்தது காணா, அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ், ஒரு கோடு, அது ஒரு பகுதி. ஆதி என்பது ஒரு பகுதி. அநாதியாம் என்பது ஒரு பகுதி. அது அருட்பெருஞ்சோதி. ஆக இதிலே 5 பகுதிகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் பொருள் தெரிந்து கொண்டால் ஒழிய இந்த பாடலுக்கு முழுமையான பொருளை தெரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொன்றாக காண்போம். சாதியும் மதமும் சமயமும் காணா என்கின்றார். இந்த சாதி என்பது பெரும்பாலும் நம்முடைய நாட்டில் தான் இருக்கு. மற்ற நாடுகளில் ஏழை பணக்காரன் என்கின்ற வர்க்க பேதம் இருக்கும். ஆனால் இந்த சாதி பிரிவுகள் இல்லை. நம்ம தேசத்தில் ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. இது எப்படி தோன்றியது? இதனுடைய தீமைகள் என்ன? இதனை என்றைக்காவது ஒழிக்க முடியுமா என்பதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் செய்து பார்த்தாங்க. புத்தர் முயற்சி செய்து பார்த்தார், முடியல. மகாவீர வர்த்தமானர் முயற்சி செய்து பார்த்தார், முடியல. அதற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் சமீபத்தில் அவர் ஒரு முயற்சி செய்து பார்த்தார், முடியல. மகாத்மா காந்தியே முயற்சி செய்து பார்த்தார், முடியல. இவங்க எல்லாருக்கும் முன்னதாக
கேரளாவுல நாராயணகுருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வள்ளலாரினுடைய சீடர். அவர் முயற்சி செய்து பார்த்தார். முடியல. வள்ளல் பெருமானே முயற்சி செய்தார். இதுவரை முடியல. ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. எப்படின்னா, சன்மார்க்கிகளுக்குள்ளே ஜாதி வேதம் பார்ப்பது குறைவுதான். முற்றாக இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இங்கேயும் ஜாதி கருதி வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இது எப்பொழுது தோன்றியது? ஒரு 1000, 2000 வருஷத்துக்கு முன்னால தோன்றியது. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி, தேசம் பூரா பரவி, இன்றைக்கு பல பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சரி. அடுத்தது சாதியும், மதமும்னு சொல்றார். மதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சமயம் இல்ல. ஆர்கனைஸ்டு சமயம். இதுக்கு மதம் என்ன? சைவ சித்தாந்தம். வைஷ்ணவம் அது சமயம். அந்த வைஷ்ணவத்துக்கு எது மதம் என்றால், வைஷ்ணவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற உடையவர் ராமானுஜாச்சாரியாரால் தொடங்கப்பெற்ற விசிஷ்டாத்வைதம். இது என்னங்க இது? விசிஷ்டாத்வைதம். சம்ஸ்கிருதம். அதாவது விசேஷமான அத்வைதம் என்பது அதனுடைய பொருள். ஆக மதம் என்பது தத்துவம், பிலாசபி. சமயம் என்பது பாருங்க, இப்போ இந்த கோயில் கட்டுறது, எப்படி வழிபடுவது, எப்படி பூஜை செய்வது, என்னென்ன திருவிழாக்கள் எந்தெந்த மாதத்திலெல்லாம் நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்றதெல்லாம் பூரா சமயம். ஆக இந்த 3 பிரிவுகள் உலகிலே உண்டு. 1 ஜாதி, 2வது தத்துவம் என்கின்ற மதம், 3வது ஆர்கனைஸ்டு ரிலிஜன் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ரீதியான சமயங்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு சாமி இருக்கும், ஒரு கடவுள். சைவத்துக்கு யார் சாமிங்க? சைவத்துக்கு யார் சாமி? சிவன். வைஷ்ணவத்துக்கு பெருமாள். சாப்தம் என்று சொல்வார்கள், அதுக்கு யார் சாமி? சக்தி. சக்தி அது ஒரு தனி மதம். அதே மாதிரி கானாபத்தியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு யார் சாமி? கணபதி இல்லையா? குமாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு யார் சாமி? குமரன் என்கின்ற முருகப்பெருமான். சௌரம் என்று சொல்வார்கள், சௌரத்துக்கு யாரு கடவுள்? சூரியன். இது ஆதிசங்கரர் இதை ஏற்பாடு பண்றார். எத்தனையோ மதங்கள் இருந்தன, இந்த 6 தான்பா முக்கியமானது என்று சொல்லி ஆதிசங்கரனுடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. அவர் தான் இதை பிரிக்கிறார். இந்த மாதிரி 6 மதங்கள் நமக்கு உண்டு என்று பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோயில் அங்கங்கே ஏற்படுத்துகிறார் ஆச்சுங்களா. சரி, இது மதம். அடுத்தது சமயம். சமயம்னா நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ சைவம் ஒரு சமயம், பௌத்தம் ஒரு சமயம், சமணம் ஒரு சமயம், கிறிஸ்தவம் ஒரு சமயம், இப்படி ஒவ்வொரு சமயமாக இருக்குது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு வேதம் இருக்கும், ஒரு சாமி இருக்கும், அப்புறம் உபதெய்வங்கள் இருக்கும், திருவிழாக்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கும், சில தத்துவங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரும். இங்கே பிரச்சனை என்னன்னா, சாமி என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் காணான்ட்டார். நீ ஜாதியை சேர்ந்தவனா, சமயத்தை சேர்ந்தவனா, அல்லது மதத்தில் நம்பிக்கை உடையவனா, உன்னால் அருட்பெருஞ்சோதியை காண முடியாது. ஒரே அடி. எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இருக்கு, எனக்கு மதத்தில் தத்துவத்தில் நம்பிக்கை இருக்கு, எனக்கு சமயத்தில் நம்பிக்கை இருக்கு. அப்படியா? சரி, நீ அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. வேறு சாமி எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் நீ பார்க்கலாம். ஆனால் அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. காணான்ட்டார். ஒரு 5000 வருஷ காலமாக சமயங்கள் இருக்கு, அப்புறம் மதங்கள் வந்தன, அப்புறம் ஜாதி வந்தது. அதெல்லாம் எதுவுமே அருட்பெருஞ்சோதி என்கின்ற கடவுளை காட்டவில்லை, அவையும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தா நமக்கு அருட்பெருஞ்சோதி என்கின்ற வார்த்தை கிடைச்சிருக்கும். ஒரு ஜோதி
இந்த மாதிரி ஒரு விளக்கு கிடைச்சிருக்கும். கிடைக்கல. ஆண்டவர் முதல்ல யாருக்கு இத காட்டுறாரு? வள்ளலாருக்கு மட்டும் தான் காட்டுறாரு. அதனால வள்ளல் பெருமான் மட்டும் தான் அத வெளிப்படுத்துறாரு. ஏன்? நல்லா தெரிஞ்சுங்க. திருப்பி போடுங்க. வள்ளலாருக்கு ஜாதி பற்று இல்லை, மதப்பற்று இல்லை, சமயப்பற்று இல்லை. எந்த பற்றும் இல்ல. சுத்தமான ஸ்லேட் மாதிரி இருக்கு. அதுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பெயரை எழுதுகின்றார். என்றால் என்ன பொருள்? அதற்கு முன்னால யாருக்கும் இந்த அளவுக்கு சுத்தமான மனம் இல்லை. இப்ப புரியுதுங்களா? சாதியும், மதமும், சமயமும் காணா. பார்க்கவே முடியாதுன்ட்டார். பார்க்கவே முடியாது. நீ என்ன ஆகாரத்த விட்டுட்டு பட்னி கிடந்தாலும் சரி, இல்லை 24 மணி நேரமும் தியானம் பண்ணாலும் சரி, அல்லது யோகம் பண்ணாலும் சரி, அருட்பெருஞ்சோதிய பார்க்க முடியாது. மற்ற சாமிகள நீ பார்க்கலாம். ஆனால் அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. ஏன்? இது பூரா பேதத்தை மக்களிடையே, உயிர்களிடத்தே பேதத்தை, வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள். அது பிடிக்காது. ஏன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும். "உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக" என்றேன்னு அருட்பெரு இல்லையா? அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் யாருன்னு நமக்கு சொல்றாரு? எல்லா உசுரும் நானே தான். எல்லா உயிர்களினுடைய கூட்டுத் தொகையும் என்னுடைய உயிர். அப்ப நீ அதுல பேதம் பார்த்தேன்னா, இது சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? அது அவருடைய உடம்பின் ஒரு பகுதி அல்லன்னு நீ தள்ளுற. நீ தள்ளுற. அவரு ஒத்துக்குவாரா? ஆண்டவரே உன்னுடைய ஒரு கைய நான் வெட்டிக்கிறேன். ஆண்டவரே உன்னுடைய ஒரு கால நான் வெட்டிக்கிறேன். இவங்கெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில உயிர்கள நீங்க ஒதுக்குனா, ஆண்டவர் ஒத்துக்குவாரா? அவர் ஒரு முழுமையான உருவம். நாம அவருடைய உடம்ப வெட்டுறதுக்கு நாம யாரு? நமக்கு என்ன உரிமை இருக்கு? நமக்கு உரிமை இல்ல. எல்லா உயிர்களும் நானே அப்படின்ற இடத்துக்கு அவர் நம்மள வர சொல்றார். எப்படி பேருபதேசத்த முடிக்கிறாரு தெரியுங்களா? நல்லா கவனிங்க. "ஐயா தம்பி நீ பெருசா யோகமெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். தியானமெல்லாம் இன்னும் செய்ய வேணாம். காலமுள்ள போதே" என்ன சொல்றாரு? சொல்லுங்க போங்க. "காலமுள்ள போதே எல்லா உயிர்களையும் தன்னுயிராகக் கருதுகின்ற பாவனைக்கு வந்துவிடு. அது வேற உசுரு, நான் வேற உசுரு. இந்த பேதத்துக்கு வராத இந்த பேதம் எங்கே கொண்டு போய் விடும்? மரணத்துக்கு கொண்டு போய் விடும்." நல்லா கவனிங்க. நாம் ஏன் சாகிறோம்? நிறைய பேர் இப்போ YouTubeல கேட்குறாங்க. ஏன் வள்ளலாருக்கு பிறகு யாருமே மரணமில்லா பெருவாழ்வை அடையவில்லை? சிம்பிளான ஆன்சர் பெருமான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கும் மனசுல பேதம் தவிர்க்கவில்லை. ஏதோ ஒரு பேதம் இருக்கு. அதனால என்ன ஆகுது? செத்து போறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஃபார்முலா பெருமான் நமக்கு குடுத்திருக்கிறாரு. என்னன்னா, பேதம் பாராமை, சிதையாமை, உளவாமை, அடுத்தது இறைமை. நல்லா கவனிங்க. பேதம் பாராமை சொல்லுங்க. சிதையாமை, உளவாமை, இறைமை. இது என்ன அர்த்தம்னாங்கய்யா, நீ பேதம் பார்க்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, புற உலகத்துல எல்லா உயிர்களும் இருக்கு. எல்லா உயிர்களினுடைய கூட்டுத்தொகை தான் இறைவனுடைய உயிர். அத அவர் சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தோம். "உயிருள் யாம்" அப்படின்ட்டாரு. இப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்க சரியில்ல, மனிதர்கள் அல்ல அப்படின்னு நீ சொன்னா, என்ன ஆகுது? இறைவனுடைய உடம்பிலேயே நீ பேதம் பார்க்கிறாய். புரியுதுங்களா? அப்போ அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உண்டு. நீ வெளியில என்ன சொல்றியோ, அது உன்னுடைய உடம்பில் நடக்கும். புரியுதுங்களா? வெளியில சில கூட்டத்தார்
மனிதர்கள் அல்ல, அல்லது ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நீ பேதம் பார்த்தால், அவங்க யாரு? அவங்களும் இறைவனுடைய உடம்புல ஒரு பகுதி தான். எனக்கு இறைவனுடைய காலெல்லாம் பிடிக்காது, தலை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப இறைவன் என்ன அப்படியே முண்டை இல்லாத தலை மட்டும் தானா இறைவன்? இறைவனுக்கு கை, கால், நகம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்போ வெளியிலே, புறத்திலே, அண்டத்தில் என்ன நடக்கின்றதோ, அதே வினாடி பிண்டத்தில உங்க உடம்புல அது நடக்கும். புரியுதுங்களா? நான் சொல்றது இது வந்து தத்துவம். ரொம்ப ஆழமான தத்துவம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெளியிலே நீ என்ன நடத்துகின்றாயோ, அது உடனடியாக உன்னுடைய உடலிலே நடக்கும். ஏனென்றால், அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில். பிண்டம்னா உடம்பு. அண்டம்னா உலகம். இத வந்து பெரிய வேதாந்தியான மகரிஷி ரமணர் கூட ஏத்துக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளாத ஞானியே கிடையாது. அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது யாவும் அண்டத்தில். சரி. இப்போ பெருமான் வந்து இந்த பேதம் தவிர்த்தலை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பேதம் தவிர்த்தால் என்ன ஆகும்? சிதையாமை 2வது சொன்னீங்களா? இப்ப நம்ம ஏன் சாவுறோம்? செதஞ்சு போகுது. நம்ம உடம்புல இருக்கிற செல்லு 5,00,000 கோடி செல்கள் இருக்கு. இந்த செல்லெல்லாம் ஒரு வாரத்துல செத்து போகுது, செதஞ்சு போகுது. ஒரே வாரத்துல 5,00,000 கோடி. இப்ப போன வாரம் இருந்த குப்புசாமி இந்த வாரம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற குப்புசாமி அடுத்த வாரம் இல்ல. எல்லா செல்களும் செத்து போயி புதுசா முளைக்கும். முளைக்கும்போது என்னன்னா 5,00,000 முளைக்காது. 4,400,000 முளைக்கும். ஒரு 1/4 லட்சம் செல்லு செத்து போனது தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விகிதாச்சாரம் குறைஞ்சுக்கிட்டே வரும். முதுமையாக, முதுமையாக என்னன்னா, இந்த உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால பாருங்க, குட்டையாகிட்டே வருவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களெல்லாம் வயசானவங்க, "இல்லையே இவரு 6 அடி இருப்பாரு. இப்ப என்ன 5 1/2 அடி தான் இருக்காரு." அப்படியே சுருங்கும். நான் இங்கேயே பார்த்துருக்கேன். 250 வருஷம் இருந்தாங்க மாயம்மா. அவங்க அப்படியே 4 அடிக்கு வந்துட்டாங்க சுருங்கி. தப்பா ஒண்ணும் நான் சொல்லல. அவங்க 250 வருஷம் இருந்தது பெரிய சாதனை. அவங்க ஒரு சித்தர். சரி, அது இருக்கட்டும். அப்போ சிதையாமையுறல் வேண்டும் பாரு. இது சயின்ஸ். பெருமான் சொல்றது, நம்ம உடம்புல சிதைவு ஏற்படுதா? சில்லு செத்து போகுதா? செத்து போன செல்லு மறுபடியும் உற்பத்தி ஆகுதா? இத கவனிச்சுக்கிட்டு வரணும். இத கவனிக்கலன்னா நோய் வந்துரும், முதுமை வந்துரும், மரணம் வந்துரும். அப்ப இதனுடைய காரணம் என்ன? ஏன் செல்லு வந்து அ இதாகுது? செதஞ்சு போகுது? ஏன்னா, பேதம் பார்ப்பதால். இந்த செய்தியை உலகத்துல இருக்கிற எந்த மதவாதியும் சொல்லல, எந்த விஞ்ஞானியும் சொல்லல. ஏன்னா தெரியல. அவங்க கவனிக்கல. அவங்க உடம்ப அவங்க கவனிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். என்னன்னா, பெருமான் வந்து என்ன சொல்றாரோ அதத்தான் செய்வாரு. என்ன செய்றாரோ அதத்தான் சொல்வாரு. இல்லையா? அப்போ பெருமானுடைய வாழ்க்கையில இந்த பாட்டுக்கு அப்படியே உரை இருக்கு. எப்படின்னாங்கய்யா, 1872ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் ஞானசபைய கட்டுறார். ஞானசபைய கட்டி முடிச்ச பிறகு, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவரே ஞானசபைய மூடிட்டார். அதுக்கு பிறகு பெருமான் சித்தி அடைகின்றவரை 2 வருஷத்துக்கு திறக்கவே இல்ல. கோயிலே திறக்கல. கோயிலையே மூடிட்டார். என்னடா இது! இவரு வந்து அதிசயமான ஒரு கோயில கட்டுனாரு. கட்டுன கோயில இவரே வந்து மூடிட்டாரு. அப்படின்னா ஏன்? அது அவருடைய வாழ்க்கைய நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதுல என்ன செய்றாங்க அப்படின்னா, இவரு அங்கே ஒரு பூசாரிய, ஒரு சிவாச்சாரியார கொண்டு வந்து வச்சாரு. "ஐயா நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு மேட்டுக்குப்பத்துல இருப்பாரு. அது ஒரு 3 கல் அந்தாண்ட, ஒரு 3 மைலுக்கு அந்தாண்ட இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு செய்தி ஐயாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து என்ன சொல்றாங்க, "ஐயா நீங்க வந்து ஜாதி வேணான்றீங்க. ஆனா உங்க கோயில்லயே ஜாதி பார்க்கறாங்க" அப்படின்னு பெருமான்ட்ட சொல்றாரு. பெருமான் அங்கேருந்து வேகமா வர்றார். வந்து பார்த்தா, இதான் நடந்துகிட்டு இருக்கு அங்க.
ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஜாதி கட்டுப்பாடுலாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா வந்திருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை அந்த காலத்தில். நீ மேல் ஜாதியா, பூணூல் போட்டிருக்கிறியா, நீ முன்னால் வந்து நில்லு. அதுக்கு தான் பூணூல் சட்டையை கழட்ட சொல்கிறது அதுக்கு தான். அடுத்தது நீ வந்து 2வது, 3வது, 4வது, 5வது வகுப்பு ஜாதியா, நீ தூரமா வெளியில நில்லு. உள்ளார வராத, ஹாலுக்குள்ளார வராத. இப்படி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமான் அத கண்ணால பார்க்குறாரு. சரி, இப்படி இவங்க பேதம் பார்த்தாங்கன்னா, இவங்க அருட்பெருஞ்சோதிய பார்க்க முடியுமா? இப்பதானே சொன்னேன். அருட்பெருஞ்சோதிய பார்க்க முடியாது. யாரு? 3 வகையான மக்கள். ஜாதியை பார்ப்பவர்கள், மதத்தை பார்ப்பவர்கள், சமயத்தை பார்ப்பவர்கள் கடவுளை காண முடியாது. அப்ப இது வேஸ்ட் தானே. இவங்களுக்கு எதுக்கு இந்த கோயிலு? இவங்களால என்னைக்காவது அது ஜோதியா பார்க்க முடியுமா? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு கும்பிடுறான்? அங்க ஒரு நெருப்பு இருக்குது. எது அது? அது என்னது? அது ஒரு நெருப்பு. அத போய் கும்பிட சொல்றாங்க. அப்படின்னு கும்பிட்டுட்டு இருக்கான். அது வெறும் நெருப்பா அது? இவன் கண்ணுக்கு நெருப்பு தான் தெரியும். இவன் கண்ணுக்கு நெருப்பு தான் தெரியும். இவனுக்கு காட்டி என்ன பண்றது? அந்த நெருப்புக்குள்ளே அருட்பெரும் ஜோதி இருக்கின்றது. ஆண்டவர் இருக்கின்றார். அதோடு இப்போ என்ன இன்னொரு விஷயம்னா, 1874க்கு பிறகு பெருமானும் அதே ஜோதியில் இருக்கின்றார். ஏன்னா ஆண்டவரோடு அவர் கலந்துடுறாரு. இப்ப அங்க இருக்கிற ஜோதியில கற்பூர ஜோதி மட்டும் இல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய ஜோதி இருக்கு. வள்ளல் பெருமானுடைய ஜோதி 3 ஜோதி இருக்கு. அது வெறும் கற்பூர ஜோதி நெருப்புன்னு நீ நினைச்சேன்னா போவாத, போவாதே. ஐயா வெறும் நெருப்ப பார்த்தா அது குணம் பண்ணுமா? எத்தனை பேருக்கு எத்தனை விதமான நோய்களை அது குணம் பண்ணி இருக்குது. பிளட் கேன்சர் எல்லாம் குணம் பண்ணியிருக்குன்னு என்கிட்டயே வந்து 2 பேர் சொன்னாங்க. சரி, இது எப்படி குணம் பண்ணும்? வெறும் நெருப்பா இருந்தா, பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நெருப்பாக இருந்தால் இது எப்படி குணம் பண்ணும்? பண்ணுமா? பண்ணாது. அதுக்கு எரிக்க மட்டும்தான் தெரியும். அதுக்கு உள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருட்சக்தி இருக்கின்றது. வள்ளல் பெருமானுடைய மகா கருணை இருக்கின்றது. அது அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. நீ அப்படி பார்த்தாதான் அங்க இருந்து நீ ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த அருளை நீ வாங்கிக் கொள்ள முடியும். அருளை நீ வாங்கிக் கொண்டால் என்ன ஆகும்? உன்னுடைய உடலில் உள்ள, மனதில் உள்ள நோய்கள் நீங்கும். இல்லைன்னா நீ வந்து நெருப்புன்னு நினைச்சு பார்த்தேன்னா, நெருப்பு நம்ம வீட்டு அடுப்புல கூட தான் இருக்குது. அடுப்புல இருக்கிற நெருப்பை பார்த்தா உனக்கு குணம் வந்துருமா? நோய் நீங்கிருமா? அங்க ஒரு 20 லட்சம் பேரு இந்த தடவ ஜோதி பார்க்க வந்திருந்தாங்க. தைப்பூசத்துக்கு. அப்ப 20 லட்சம் பேர் முட்டாளு. நீ ஒருத்தன் தான் புத்திசாலி. அப்படித்தானே? அது வெறும் நெருப்புன்னு சொன்னா, அப்ப நீ தான் புத்திசாலி. மத்தவங்கலாம் முட்டாளு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு பார்க்குறாங்க? அருட்பெருஞ்சோதி என்று நினைத்து கொண்டு பார்க்கிறார்கள். நீ என்ன நினைச்சுக்கிட்டு பார்க்குற? அது வெறும் நெருப்பு அப்படின்னு பார்க்குற. அப்ப உன்னுடைய பார்வையே சரியில்லையே. உனக்கு எப்படி குணம் ஆகும்? ஆகுமா? ஆகவே ஆகாது. நான் தம்பி நீ போகாத அங்க. நீ போய் பிரயோஜனம் இல்ல. உனக்கு அடிப்படையே வந்து உனக்கு தெரியல. பாருங்க இப்போ இங்க வந்து ஒரு ஜோதி தெரியுதுங்க. இது வெறும் நெருப்பு தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டு பாடி இங்க அருட்பெருஞ்சோதியை காட்டுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? அருட்பெருஞ்சோதி இருக்கும். வள்ளல் பெருமானுடைய ஜோதி இருக்கும். அந்த 1 மணி நேரத்துக்கு. அதுக்கு தான் எல்லாரும் இங்கே வர்றாங்க. இந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஏன்னா, உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. நீ கல்லுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தா அது கல்லாத்தான் இருக்கும். அதுலேருந்து சாமி எப்படி உனக்கு வரம் கொடுக்கும்? வெளிப்படையாக சாமி சொல்கிறாரு. இப்போ தேவாரம் பாடின 3 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் 3 பேரும் எத்தனை விதமான அதிசயங்களை பண்றாங்க. அதுக்கு பெருமான் சொல்றாரு, அவர்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அந்த கல்லில் இருந்து வந்தது.
நான் சொல்ல, வள்ளலார் சாமியே சொல்கிறார். நீ அதை கல்லுன்னு நினைக்கிற, அது கடவுள் நீ நினைச்சு பாரு, அப்போ அதிலிருந்து உனக்கு ஆற்றல் வரும். அதே தான் அருட்பெருஞ்சோதி என்று நீ நினைத்து பார்த்தால் அதிலிருந்து உனக்கு அருள் வரும். உன்னுடைய நோய்கள் குணமாகும், உன்னுடைய வாழ்க்கை செம்மைப்படும். நீ என்ன கேட்குற எல்லாம் கிடைக்கும். பணங்காசு கேட்குறியா கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கேட்குறியா கிடைக்கும், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறியா கிடைக்கும், கல்யாணமான பிள்ளைக்கு உள்ள பிறக்கணும்னு நினைக்கிறியா நடக்கும். எல்லாம் நடக்குதே. இல்லைன்னா அவ்வளோ கூட்டம் வருமா? நான் கேட்குறேங்கய்யா, நான் கேட்குறேன். 20 லட்சம் பேர் வர்றானே எதுக்கு வர்றான்? அதெல்லாம் பைத்தியக்காரனா? அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை நன்மை அடைய முடியுது, அதனால் வர்றாங்க. இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கே? சிதையாமை உறல் வேண்டும். ஏன் உடம்பு சிதைஞ்சு போகுதுன்னா, நீ மற்ற உயிர்களிடத்திலே பேதம் பார்க்கின்றாய். அந்த பேதம் பார்ப்பது திருப்பி உன்னை அடிக்குது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அவன் கீழே ஆனவன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த எண்ணம் என்ன பண்ணுறது? அந்த எண்ணம் விஷயம் உன் உடம்பை கெடுக்குது. அதான் சொல்கிறாரு, சிதையாமை உறல் வேண்டும். அதற்கு என்ன காரணம்? பேதம் பாராமை. வள்ளல் பெருமான் ஒரு மனுஷன், உங்களாட்ட என்னாட்ட அம்மா வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்த ஒரு மனுஷன். அவரை ஆண்டவர் கட்டிப்பிடிச்சிக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ பெருசுங்க. இந்த கண் மேலே பாருங்க, கோடி 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 கிரகங்களில் அண்டங்களே இருக்கு. அது இறைவனுடைய உடம்புல இந்த இடது கால் சிறுவிரல் நகம்ன்றாரு. அப்போ அவருடைய உடம்பு எவ்வளோ பெருசுங்க. நம்ம கற்பனை பண்ண முடியுமா? கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஆள் கடவுள், பெருமாள். அவர் வள்ளல் அரைக்கடி, இவர் 6 அடி இருப்பார் வச்சுக்கோங்க, 5 அடியோ 6. இவர் கட்டிப்பிடிக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? பெருமான் எழுதுறார், வேதம் தவிர்த்தே, அப்போ படிக்கணும். வேதம் தவிர்த்தே அவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், இருவரும் ஒன்றானோம். என்ன நடக்குது பாருங்க, எப்படி நடக்குது. ஏன் வள்ளலாரை அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு? சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன வரல. இவர் யாருக்கிட்டையுமே பேதமே பார்க்கல. அதனால கடவுளும் பேதம் பார்க்கல. நான் பெரியவன் நீ சின்னவன்ற பேதம் ஆண்டவருக்கே தோணலை. ஏன்னா இவர் பார்க்கலையே. இன்னும் சில உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அங்கே அந்த காலத்தில் என்னன்னா, கிணத்துல தண்ணி எடுக்கிறதுலேருந்து ஜாதி, சில குறிப்பிட்ட ஜாதியினருக்கு ஒரு கிணறு, இன்னொரு சில குறிப்பிட்ட ஜாதியினருக்கு இன்னொரு கிணறு, இப்படி தான் இருக்கும். தர்மசாலைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுமா. ஐயா ரசவாதி, அவர் செம்பை பொண்ணாக்குவார். அந்த ரசவாதம் செய்கிறதுக்கு சில அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்குது, நமக்கெல்லாம் பேரே கூட தெரியாது. அவர் அதெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டாராம். அந்த கிணத்துல இருக்குது. அந்த தண்ணி சாதாரண தண்ணி இல்லை, அது ஒரு மூலிகை தண்ணி. போனீங்கன்னா கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஒரு கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அப்புறம் 2வது என்ன பண்ணாருன்னா, அந்த கோயிலுக்கு இடது பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய குளம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? குளம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. போய் பார்த்துட்டு வரணுமா? இதெல்லாம் கண்ணு கிடைச்சதுக்கு கடவுளை பார்க்குறத விட வேறு என்ன பெரிய புண்ணியம் இருக்க போகுது? சினிமா பார்க்குறதுக்காக கடவுள் கண்ணை கொடுத்துருக்குறான். இதையும் பாருங்கள், நான் வேணான்னு சொல்ல. அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போய் அந்த இதெல்லாம் அமைப்பெல்லாம் பார்த்துட்டு வரணும். கோயிலினுடைய அமைப்பெல்லாம் பார்த்துட்டு வரணும். அதில் பல ரகசியங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குளம். அடுத்தது பெருமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினார். அதில் எல்லா ஜாதி குழந்தைகளும் பக்கத்தில் உட்கார வச்சு, இந்த தரையோடு ஒரு பெஞ்ச் இருக்குமே, அந்த பெஞ்சை போட்டு பள்ளிக்கூடத்தை இவர் நடத்தினார். இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை இவருடைய சிஷ்யர் ஒருத்தர் கேரளாவில் இருந்தார், நாராயண குருன்னு சொல்லிட்டு. கேரளாவில் போய் குருன்னு நீ சொன்னாலே அது நாராயண குருவை தான் குறிக்கும். தெருவுக்கு தெரு அவருடைய சிலைகள் இருக்குது. நான் ஒரு 10 வருஷம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன்.
அவர் வந்து வள்ளல் பெருமான் சித்தி அடைஞ்சப்போ அவருக்கு வயசு 20. இங்கே வந்து பெருமான்கிட்ட அவர் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனார். இதற்கிட்ட இன்னொரு நாளைக்கு பேசி கூட நடத்துகிறார். எல்லா வகுப்பு குழந்தைங்களையும் ஒன்றா உட்கார வச்சு பாடம் நடத்துகிறார். இதுக்கு அங்கே கேரளாவில் எப்போவுமே ஜாதி பிரச்சனை பெருசு, எல்லாரும் எதிர்ப்பு சொல்கிறாங்க. அப்போது மகாகவி பாரதி சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். நாம் கேரளத்து நாராயணகுரு சாமியை பாராட்டுவோம், அவருடைய செயலுக்கு நாம் வலுப்படுத்துவோம், அவரது கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். யார்? மகாகவி பாரதியார் நாராயணகுருவை பற்றி. ஆனால் நாராயணகுரு செய்யறதுக்கு முன்னாலே இந்த வேலையை வள்ளல் பெருமான் வடலூரில் செஞ்சிட்டார். பாரதி அது தெரியல போல இருக்கு. சரி, பரவாயில்ல. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வேதம் மக்கள் பார்த்தாங்க, ஆனால் வள்ளலார் பார்க்கவே இல்லை. வள்ளலாரனுடைய கருத்து இதுதான்: சாதியும் மதமும் சமயமும் வேண்டாம், அவை பேதம் பார்க்கின்றன. ஏன் வேண்டாம்? செத்து போவ. எப்படி? ஏன் வேண்டாம்? நீ செத்து போவடா, சாகிற தயாரா நீ? அப்போ பேதம் பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாகாமல் இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ பேதம் பார்க்காத. அப்போ என்னாகும்? உடம்பு சிதையாது. உடம்புல இருக்கிற செல்கள் வந்து சிதையாது. உடம்புல இருக்கிற செல்கள் சிதையலைன்னா என்ன கிடைக்கும்? உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ சித்தனாயிடுவ. அதுக்கு அடுத்த நிலை என்னன்னா இறைமை, அருட்பெருஞ்சோதியாக நீ மாறி போவ. 4 ஸ்டெப்பு தான் இந்த ஃபார்முலா பெருமான் கொடுக்கறது. ஆக இதில் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் இதில் 5 பகுதி இருக்குன்னு. இப்போ ஒரு பகுதி தான் பார்த்துருக்குறோம். 2வது பகுதி என்னன்னா, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதிங்கிறாரு. ஆதின்னா என்னங்கய்யா? ஆதினா ஆரம்பம். இந்த பிரபஞ்சம் என்னைக்கு தோன்றுனுச்சோ அந்த தோற்றம் ஆதி. இப்போ வந்து அதை என்ன சொல்கிறான்? 13.75 பில்லியன் இயர்ஸுங்கிறான். அதாவது எவ்வளோப்பா? பில்லியன்னா 100 வருஷம், 13ன்னா 1375 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆனதுன்னு விஞ்ஞானி சொல்கிறான். இது வந்து பெருவெடிப்பு கொள்கை. இதுக்கு பேர் என்னங்க? பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறான். சரி, இருக்கட்டும். விஞ்ஞானம் சொன்னால் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தாங்களா? அவன் எவ்வளோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி டெலஸ்கோப்லாம் வச்சு பார்த்து நமக்கு சொல்கிறான். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ விஞ்ஞானி அடுத்தது கேட்குறான் கேள்வி. என்ன கேட்குறான்னா, சரி, ஆதியில் ஆரம்பத்தில் ஒரு பெருவெடிப்பு கொள்கை ஏற்பட்டது, அது எப்படின்னு அதுக்கு எப்படி சொல்கிறான் தெரியுங்களா? ஒரே ஒரு புள்ளி, அணு அளவுக்கு சின்னதாக ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. தன்னுடைய கனத்தை தானே தாங்க முடியாமல் வெடித்து சிதறியது அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்குது? ஆரம்பத்தில் ஒரே ஒரு புள்ளியில் இருந்திருக்குது. அதனுடைய கனம் அடர்த்தி தானே தாங்க முடியாமல் அப்படியே வெடித்து சிதறிச்சான். அந்த சிதறினு தான் பூரா இத்தனை கோடி அண்டங்களாகவும் இத்தனை கோடி உலகங்களாகவும் உயிர்களாகவும் இப்போ இருக்கு, நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? இப்போதான் அவன் சொல்கிறான் விஞ்ஞானி, பெருமான் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாலே என்ன சொல்கிறாருன்னா, சிவனை பார்த்து, அண்டங்களை அணுவுள் அடக்கும் சித்தனே. ஒரு தடவை சொல்லுங்க, அண்டங்களை அணுவுள் அடக்கும் சித்தனே. சரியா போச்சா? அவன் இன்னைக்கு விஞ்ஞானி என்ன சொல்கிறானோ அது எங்க அப்ப அன்னைக்கு 150 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவருக்கு 3 காலமும் தெரியும். இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ தொல்காப்பியத்திற்கு வர்றேன். தொல்காப்பியத்தில் அவர் வந்து தொல்காப்பியர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இலங்கைக்கு கீழே தென்குமரி கண்டம்னு ஒன்று இருந்துச்சு.
அதை அவர் என்ன சொல்றாருன்னா, முக்காலமும் உணர்ந்த அறிவர் தேயம். சித்தர்ன்ற வார்த்தை இப்போ வரல, அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு, அறிவர், முக்காலமும் உணர்ந்த அறிவர் தேயம். தேயம்னா தேசம். அந்த தென்குமரி கண்டத்தை எப்படி தொல்காப்பியர் வர்ணிக்கிறாரு, முக்காலமும் உணர்ந்த அறிவர் தேயம், தேசம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வள்ளல் பெருமான் சொல்வார், ஞானசிரியில் படிச்சிங்கன்னா தெரியும். இங்கே வம்மின் சுபந்த சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு வம்மின், ஏன் முக்காலமும் வழியா மூர்த்தம் அடைந்திடவே. மூர்த்தம்னா உடம்பு. முக்காலமும் வழியா மூர்த்தம் அடைந்திடவே இங்கே வம்மின். இது எவ்வளோ பெரிய விஷயங்க. படித்து அறிவில் தெரிஞ்சுக்கிறது நிறைய, நான் கூட நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன பண்ணுறது, அதை வச்சுக்கிட்டு நோய் போச்சா, முதுமை போச்சா, வலி பெயின் போதா இல்லையா, தலை வலிக்குது, கால் வலிக்குது இல்லையா, அப்போ என்ன பலன்? பலன் இல்லையே. வெறும் படிப்புனாலேயோ அறிவுனாலேயோ பலன் இல்லையே. பெரிய படிப்பாளி ஓஷோ, அவர் நூலகத்தில் 1,00,000 புஸ்தகம் இருக்குமா, ஒரு நாளைக்கு 15 புஸ்தகம் படிப்பாராம். அவரே ஒரு 10,000 புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. பெரிய அறிவாளி தான். 57 58 செத்து போயிட்டார். வலி, கடுமையான வலி, தாங்க முடியல, நோய் வந்துடுச்சு. அப்போ 2 விஷயங்கள் நமக்கு தெரியணுங்க. அதுதான் உண்மையான அறிவு. அது என்னன்னா, வலி, பெயின், வலி இருக்கக்கூடாது, அதை ஜெயிக்கணும். 2வது, நோய் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. நோயை ஜெயிக்கணும். நோயினால தான் வலி வருது. வலி, பெயின், அது வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. இந்த 2ஐயும் எந்த கல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றதோ அதுதான் கல்வி. அதனால தான் சொன்னார், என்ன சொன்னார், சாகாத கல்வியே கல்வி. ஏன்னா இந்த வழியிலிருந்து தப்பிக்கணும், மரணத்திலிருந்து தப்பிக்கணும். ஏன் மரணம்? அது அந்த காலத்துலேயே நம்ம தாத்தா சொன்னார், என்னன்னா சாதலின் இன்னாதது இல்லை. ஏன் சொன்னார்? அதுக்கு வேறு மரணம் அல்ல, மாரணம். மாரணம், மாரணம்னா என்னங்க? ரணம்னா புண்ணு, ரணம்னா புண்ணு, மானா பெருசு. பெருசு உடம்புல ஒரு இடத்துல புண்ணு வந்தா ரணம், உடம்பு பூரா புண்ணு வந்தா மாரணம், செத்து போயிடும். அவ்வளோதான் இல்லைங்களா? எப்படி இந்த சொல்ல ஆட்சி எப்படி சித்தர்கள் வச்சிருக்காங்க பாருங்க, மாறணும் இது. ஆக இந்த 2க்கும் மருந்து எந்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றது என்று பார்த்து தேர்ந்தெடுத்து அதற்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அது என்னது? சுத்த சன்மார்க்கம்தான். வேற எந்த மார்க்கத்துக்கு வேணா நீங்க போங்க. பெயின், இது ஒரு ஆஸ்புர மாத்திரை செய்யும் இந்த வேலையை. இதுக்கு பெரிய ஞானமெல்லாம் ஒன்றும் வேணாம். ஞானத்தால் செய்ய முடியல, ஞானத்தால் செய்ய முடியல. சமீப காலத்தில் வாழ்ந்த பல ஞானிகள் எனக்கு தெரியும், எல்லாம் தாங்க முடியாத வழி, இந்த மார்ஃபைன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அந்த மயக்கத்திலேயே செத்து போகிறாங்க. பெரிய ஞானி தான். என்ன கேட்டாலும் துரியம் வேணுமா, அதுக்கு மேலே வேணுமா எல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த ஞானம் அவருக்கு வழி இல்லாத வாழ்க்கை கொடுத்ததா? இல்லையே. மரணம் அடைஞ்சிட்டாரு, எரிச்சிட்டாங்களே உடம்ப. ஒரு காலத்தில் எனக்கு குருவாக இருந்தார், அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன். வேற ஆளாக இருந்தவங்க ஏதா பண்ணுவாங்க, இவர் பண்ண மாட்டார். ஆக வலி, பெயின், டெத்து, இந்த 2ம் இல்லாத மார்க்கம் ஒன்று இருக்கின்றதா? பெருமான் என்ன சொல்கிறாருங்க, எனைத்தும் துன்பிலா இயலென கழித்தனை, துன்பமே இல்லை. அப்படி ஒரு பாடத்தை எனக்கு நீ கற்றுக் கொடுத்தேங்கிறாரு. அதுக்கு மேலே போய் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன சொல்கிறாரு, துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய பெருஞ்சோதி. உடம்பை இன்புருவாயிடுச்சுங்கிறார். இன்பத்தை தவிர வேற எதுவுமே இந்த உடம்புல வராது. அப்படி ஒரு உடம்பு இருக்குதுடா, தெரிஞ்சுக்கோ, அதை நான் உனக்கு காட்டுறேன்பா.
இப்படி யாராவது எந்த உலகத்துலையா சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கய்யா, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் வணங்குற இன்னொரு பெரிய ஞானி இயேசுநாதர் கத்துறாரு வழியில். அவன் வந்து சிலுவையில் போட்டு அரைகிறான், ஆணியை வச்சு அடிக்கிறான், ஈட்டியில் குத்துறான், 36 இடத்துல குத்துறான் உடம்புல, கத்துறாரு, அப்பா ஏன் என்னை கைவிட்டீங்க, என்னால் தாங்க முடியலையே வழின்னு கத்துறாரு. ஆக அவ்வளோ பெரிய ஞானம் கூட உங்களுக்கு வந்து துன்பத்திலிருந்து காப்பாற்றலை. ஏன்னா இந்த உடம்பு, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த உடம்புக்கு பேர் காயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உடம்புக்கு பேர் காயம். காயம்னா என்னங்க? புண்ணு. காயம்னா புண்ணு. இந்த உடம்பு இப்போவே புண்ணு தான், நம்ம பிறந்ததே புண்ணு தான். அந்த புண்ணிலிருந்து நம்மளை குணப்படுத்திக்கிறதுக்கு தான் சன்மார்க்கத்துக்கு வரணும். பெருமான் ரொம்ப அற்புதமா, அதே நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். புண்படா உடம்பும், இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மார்க்கத்துக்காரங்களா சொல்கிறாங்களா? புண்படா உடம்பை கேட்குறாரு இவர். புண்படா உடம்பும் புரைவிடா மனமும். இப்படி பெருமான் ஆண்டவரை வந்து கேட்குறாரு. முதல்ல என்ன கேட்குறாரு? முதல்ல கேட்குறதே புண்படா உடம்பு. ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் தான் எல்லாம். உடம்பு போச்சுன்னு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நீ படித்ததெல்லாம் போச்சு, சம்பாதிச்சதெல்லாம் போச்சு, அடைஞ்ச புகழெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால தான் ஆதியிலேயே நமக்கு திருமூலர் சாமி என்ன சொன்னார்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இதை எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க உலகம் பூரா. ஒரு பிடிவாதம். முடிஞ்சு போச்சே, செத்து போனால் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது? என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். 6 விகுதி உயிர் என்கின்ற ஆத்மா தான் சிறந்தது. அதுக்கு இலக்கணத்தில் 6 விகுதி போடுவாங்க. உயிரார் சரி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? உடம்புக்கும் 6 விகுதி போட்டு உடம்பார், உயிருக்கு தகுந்த ஏற்றம் கொடுப்பார். இதுக்கு மேலே போய் வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை சொல்கிறாரு. பயந்துட்டேன் நான் படித்தப்போ, நிஜமாவே பயந்துட்டேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக எப்படி பெருமான் சொல்கிறாரு? இந்த உடம்புல புருவ மத்திக்குள்ளார அணு அளவுக்கு உயிர் இருக்குதுங்கய்யா. அது அதனுடைய ஆற்றலால், காந்த ஆற்றலால், மின்காந்த ஆற்றலால் இந்த உடம்புல இருக்கிற 5 லட்சம் கோடி செல்களை ஒரு கட்டுக்குள்ளார வச்சிட்டு இருக்குது. ஆச்சுங்களா? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இந்த உயிர் ஒரு அணு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல இருக்கிற 5 லட்சம் கோடி செல்களையும் அந்த உயிரை மாத்துறாங்கிறார். உடம்புல இருக்கிற 5 லட்சம் கோடி செல்களையும் உயிரா மாத்து. இது யார், எந்த ஞானிக்கும் தெரியாது. இப்படிலே யாரும் சொன்னதே கிடையாது. ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுவதும் ஒரு வடிவாம் திருவடிவம் வந்தளித்தபதியே. அப்பதான் நீ சாக மாட்டேங்கிறார். சரி, இதை எப்படி சார் செய்யறது? அது அவர் சொல்றது, எப்பவும் தயவுலே இரு, யார் மேலேயும் கோவப்படாத, எரிஞ்சு விழுவாத, கவலைப்படாத, எப்பவும் தயவுலேயே இரு. ஏன் சார், நான் அவனுக்கு என்னத்துக்கு பிச்சை போடணும்? அவன் தரித்திரம், அவன் கர்மா, அதை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நான் எதுக்கு அவனுக்கு வந்து சோறு போடணும், இட்லி வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்படியே என்ன கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்னது இதுக்கு ஐயா ஒரு இதை விட சொல்கிறார். என்னென்னா, அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான், சரிப்பா. நீ அவனுக்கு கொடுக்கறது என்ன? 2 இட்லி ஒரு 20 ரூபா, சரி. ஆனால் அவன் உனக்கு கொடுக்கறது என்ன? அவன் உனக்கு கொடுக்கறது, அவன் என்ன சார் கொடுக்குறான்? நான் கொடுத்தா வாங்கிட்டு போய் சாப்பிடும். அவன் என்ன கொடுக்குறான்? கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? உன் மனசில் ஞானத்தை கொடுக்குறான். ஞானத்துக்கு பேர் தயவு. ஒரு தடவை சொல்லுங்க, ஞானத்துக்கு பேர் தயவு. தயவு தான் ஞானம். ஒரே வினாடியில் உனக்கு ஞானத்தை கொடுக்குறான். இந்த 20 ரூபாய்க்கு நீ இட்லி கொடுக்குற, அவன் உனக்கு என்ன கொடுக்குறான்? ஞானத்தையே கொடுக்குறான். பெருமான் என்ன சொல்றாரு?
அந்த தயவுல நீ இருக்கும்போது தம்பி உன் உடம்ப கெவினி. உன் உடம்புல என்ன ஆகுது தெரியுமா? ஒரு துளி அமுதம் சுரக்குதுங்கிறாரு. எங்கே போறாரு பாருங்க. இது ஒரு சயின்டிஸ்ட். ஒரு நிறைய பேர் எல்லாம் அன்னதானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, நல்லது எல்லாம் சொல்லி புண்ணியம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் புண்ணியமெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல் பட்சம் என்னன்னா உடம்பிலே அமுதம் சுரக்கின்றது. எப்பவும் தயவுலேயே இருந்தால் என்னன்னுங்க, ஒவ்வொரு வினாடியும் தயவுலேயே இருந்தால் ஒவ்வொரு வினாடியும் உடம்புல அமுதம் சுரந்துக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுரந்த பிறகு அது என்ன ஆகுதுங்க, நோயை தடுத்துரும், முதுமையை தடுத்துரும், ஒத்தி போடும், மரணத்தையும் தடுக்கும். போய் ஏற்றுக்கலாங்களா வள்ளலார் சொல்கிறத? அதுக்கு தான் பெருமான் என்ன சொல்கிறாரு, முதல்ல தயவுக்கு வா, தயவு நிறைஞ்சி அருள் நிலைக்கு வந்துரு. அருள் நிலைக்கு வந்துட்டா கீழே இறங்க மாட்டேன். அதனால தான் அருள் இசை கொண்டு கடவுள். அருள் பெரும் ஜோதி, அது ஜோதி தான், பெரிய ஜோதி. அதுவும் சரி, ஆனால் எதனால் ஆனது? அருளால் ஆனது. அருள் என்பது என்ன? எப்போதும் எல்லா உயிர்களுக்கும் நன்மை நினைப்பது, நன்மையை செய்வது, அதிலேயே இருப்பது தான் அருள். 100% தயவு என்பது அருளாக மாறுகின்றது. டைம் ஆச்சு, 10 நிமிஷம் இருக்கா? சரி சரிங்கய்யா. இப்போ அடுத்ததுக்கு போவோம். ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. இப்போ விஞ்ஞானி என்ன கேட்குறான்னா, ஐயா பிக் பேங் தியரி சரி, அதில் பெருவெடிப்பு கொள்கையால் இந்த பிரபஞ்ச உற்பத்தி ஆனது எல்லாம் சரி, அதுக்கு முன்னால் என்ன என்ன இருந்துச்சு? சரிக்கு விஞ்ஞானிக்கு பதில் சொல்ல ஐயா சொல்கிறார், அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. அதுக்கு முன்னாலேயும் அருட்பெருஞ்சோதி தான் இருந்தது. ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. இங்கே இவ்வளவு இதே சொல்றாரு. அப்புறங்கய்யா, ஏன் இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு கவிஞன், ஒரு 2000 கவிதைகள் எழுதியிருக்கேன், 3 புஸ்தகம் வெளியிட்டிருக்கேன், எல்லாம் சரி. அது ஒரு குப்பை, அதை விட்டுருங்க. ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இப்போ பாரதியாரனுடைய பேரன் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்கார். என்னுடைய தாத்தா மகாகவி பாரதி வள்ளல் பெருமானை தன்னுடைய குருவாக கருதினார் அப்படின்னு அவங்க பேரன் இப்போ ஒரு இது கொடுத்துருக்கிறார். அது உண்மையாக கூட இருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னாங்கய்யா, பாரதி எழுதினது 2 விதமான கவிதைகள். ஒன்று தேசிய கவிதைகள், நாட்டுப்பற்று பற்றி எழுதுகிறாரு, வந்தே மாதரம் இதெல்லாம். இன்னொன்று ஆன்மீக கவிதைகள், சமுதாய கவிதைகள், இதெல்லாம். இது பூராவும் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரோ அப்படியே எழுதுவார். இவர் ஜாதியும் மதமும் சமயமும் காணா அப்படின்னு சொல்லி ஜாதி வேணான்னு இவர் சொல்லுவார். அவர் இன்னும் வேகமாக ஒருபடி மேலே போய் பாரதியார் ஒரு அடி அடிப்பார். அது என்ன தெரியுங்களா? யாருக்கு? குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா குழந்தையில தான் ஜாதி பிடிச்சிடணும், அங்கேயே பிடிச்சிடணும். என்னை வளர விட்டா இவன் திருந்தவே மாட்டான். ஒரு தடவை இந்த ஜாதி உள்ளார போய் உக்காந்துக்குச்சுன்னா அதை வெளியில் அனுப்புறது உங்களாலே முடியாது, உங்கள் அப்பனாலேயும் முடியாது, தாத்தனாலேயும் முடியாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ட்டான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ட்டான். சரி, யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க? யாருமே இல்லையா? இருக்காங்க. நீதி, உயர்ந்த நெறி, கல்வி, மிக உடையோர் மேலோர். அவனுக்கு 3 குணங்களை சொல்றான். யார் மேலவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீதியோட இருக்கணும், அநீதி செய்யக்கூடாது. அப்புறம் மிகு கல்வின்னா, நீதி, உயர்ந்த மதி, அப்புறம் கல்வி, பெரிய அறிவு இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும். இவங்க தான் பெரியவங்க, மேலோர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு அருமையான பாட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் ஏற்கனவே நான் இங்கே சொன்னது தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது தெரியல. என்னென்னா, பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால்,
பொது உணர்வு எல்லாம் ஒன்று தான் என்று நினைக்கின்ற ஒரு பெருமையான, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வேதாந்தத்தில் நாங்கள் இதை என்ன சொல்கிறதுன்னா அத்வைதம்னு சொல்லுவோம். இரண்டற்றது துவைதம். துவைதம்னா ரெண்டு, அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம். துவைதம் அப்படின்னா இரண்டற்ற தன்மை. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே அப்படின்னு தாய்மானசாமி சொல்வார். எங்கே பார்த்தாலும் எனக்கு கடவுள் தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி பொது உணர்வு எல்லாம் ஒன்று தான் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு வந்தாலொழிய அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்து அது அது கடவுள் தனிப்பா நான் தனி, அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம் கடவுள், அதை போய் நாம் எப்படி போய் பார்க்கறது, எப்படி கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியமாக ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசினா போச்சு. பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. கடவுள் வேற நாம் வேற நீ நினைச்சா போச்சு. அங்கேயே துவைதம் வந்துடுச்சு, ரெண்டு வந்துடுச்சு, அங்கேயே ரெண்டு வந்துடுச்சு. அதனால தான் வேதாந்தத்தில் யோகத்தையே ஏற்றுக்கிறது இல்லை. யோகம் நான் வேற கடவுள் வேற, அவரோடு போய் நான் சேரணும். அந்த யூனியன், அந்த சேர்வதற்கு பேர் தான் யோகம். யோகம்னா யூனியன் அர்த்தம். ஆக யோகா அப்படின்னால ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம். கடவுள் வேற நீ வேறன்னு அர்த்தம். அதனால வேதாந்தத்தில் அவங்க யோகத்திலேயே ஏற்றுக்கிறது இல்லை. நான் சொல்கிறது கேவல வேதாந்த சங்கரர் இருதுன்னு வச்சிங்களேன், அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. சில பேர் ஏற்றுக்கிறான். சரி, இப்போ எதுக்கு சொல்ல வர என்னங்கய்யா, இது முடிவான ஒரு விஷயம். பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. ஐயா இது இன்னொரு இடத்துல சொல்லுவார், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு இன்னொரு பாட்டில் சொல்வார். ஆதியில் உணர்த்தியதுன்னா எப்போ? இவர் பிறந்தது 1823 இல்லையா? ஆதியில் உணர்த்தியதுன்னா எப்படி சொல்றது? என்னங்கய்யா, டைம் ஆயிடுச்சா? ஓ சரி. அப்போ ஆதியில்னா எப்படி யாரை சொல்றாரு? திருவள்ளுவர் சாமியை சொல்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஆதியிலேயே நமக்கு சொல்லி கொடுத்தவர் யாருங்க? திருவள்ளுவர் சாமி தான். அதனால தான் இவர் சொல்றார் ஆதியில் உணர்த்திய பிறப்போக்கும்னா முடிஞ்சு போயிடுச்சு. பேதமே இல்லையே. எங்கே இருக்குது பேதம்? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், மனுஷனுக்கு மட்டும் சொல்லலை. ஆடு மாடு பன்னிக்குட்டி நாய்க்குட்டி அப்புறம் மரம் செடி குடி எல்லாமே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதுக்கு மேலே போய் இன்னொரு இது சொல்ல நானே பயந்துட்டேன். அது என்ன தெரியுங்களா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், எல்லா உயிர்களும் நானே என்கின்ற ஒத்தது, எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா என்று நினைக்கின்றவன் தான் உயிரோடவே இருக்கிறான். அப்படி ஒருத்தன் நினைக்கல அப்படின்னு சொன்னா செத்தாருள் வைக்கப்படும். செத்து போவான்றது இன்னும் இப்பவே நீ நடமாடும் பின்னந்தான் நீ உயிரோடவே இல்லைங்கிற. ரொம்ப கோபமா திருவள்ளுவர் சாமி அந்த காலத்திலேயே பாடி வச்சிருக்கிற. இதெல்லாம் நமக்கு இந்த உரையாசிரியர்னு சொல்ல மாட்டான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதுக்கு மேல போய் ஒரு பாட்டு சொல்லுவார். என்ன தெரியுங்களா? உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு அவர் பின் செல்பவர். இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு விவசாயி இருக்கான் பார்த்தீங்களா, அவனே கடவுள்ன்றாரு. உணவை கொடுக்கின்ற விவசாயி தான் கடவுள். உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், அவன் தான் உசுரோட இருக்கிறான். மற்றவங்கெல்லாம் அவனை தொழுது, விவசாயி தொழுது உண்டு உயிர் வாழ்பவர்ங்கிறார். அவர் பின் செல்பவர்ங்கிறார். அப்போ சமுதாயத்தில் முதல் இடம் யாருக்கு கொடுக்குறாரு திருவள்ளுவர்? விவசாயி கொடுக்குறார். அவன் உணவை உற்பத்தி பண்ணலன்னா நீங்களும் நானும் என்ன திங்கிறதுங்க? இப்போ கொஞ்ச நேரத்தில் அன்னதானம் போட போகிறாங்க. பசி எடுத்துக்கிச்சு, இப்போ போய் அங்கே சாப்பிட போகிறோம். இந்த இடத்துக்கு சாப்பாடு வரணும்னா அவன் என்ன பண்ணும்? சேத்துல காலை வச்சு உழுது
எல்லா கஷ்டமும் பட்டு நமக்கு உணவு கொடுத்தா தான் நாம் இங்கே உட்காந்துட்டு சொகுசாக சாப்பிட முடியும் இல்லைங்களா? அவனை போய் நீ கேவலமாக நீ கீழ் ஜாதின்னு சொல்லி சொன்னால் இது எப்படி? இது வள்ளுவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? கடவுள் நிலைக்கு கொண்டு போய் வைக்கின்றார். சரிங்க ஐயா, 2 தடவை சொல்லிட்டாரு, மன்னிச்சிங்க. அடுத்த மாதம் பூசம் வந்து 31/5. அப்புறம் தர்மசாலை துவக்க நாள் 25/5. அதாவது இந்த மாதத்துலேயே 2 வருதுங்க. 25ஆம் தேதி தர்மசாலை துவக்க நாள், 31ஆம் தேதி பூசம், மாத பூசம் வருது. ஞாபகம் வச்சுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் அமைதியாக இருந்து இப்போ ஜோதி தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு போங்க. பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்டால் தான் கொடுப்பாங்க. என்ன, சரியா? ரைட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்பற்றுவாள் வள்ளல் மலரடி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி புரி பக்தி வேண்டும் ஆறுயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் என்னை சுருத சிவாதர்க்கம் நிகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேணும். தப்பேது நான் செய்யணும் நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தமுதம் வாயார உண்டே பதிமண்டல தரசுபந்த நிதிய நவநீயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்தார் அருளமுதம் யானருந்தல் வேண்டுமிங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை என் தாயே கோவே எனது குருவே என யாண்ட தேவே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சாகா அருளமுகம் தானருந்தி நான் களிக்க நாகாதிபர் சூழ் நடராஜா ஏகா பவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருளோங்கு தன்னமுதம் அன்பாலருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ ஒருளாம் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வானோர் கரிதெனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நானருந்த ஆனாம் திறப்பாவளர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாவும் வல்ல சித்தென்றெல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நானருந்த நல்லார்க்கு நல் வாழ்வளிக்கும் நடராய மன்றோங்கும் செல்வா கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஏல் இலைக்கு மேல்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நானுண்டு வான்புறவே கேள்நிலைக்க ஆவா என்றவை உவந்து ஆண்ட திரு அம்பலவா கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஈன உலகத்திர நீங்கி இன்புறவே யான அமுதமது நாடருந்த ஞான குருவே உணர்வே ஒளியே வெளியே திரு கதவை. அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரை போத சத்தே திகழ்கின்றதென்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரையோது வாணியம்மான் பெம்மான் மணிமன்றில் கதவை திற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி மலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அலேகா எழில் பொதுவில் வாயான தேகா கதவை திற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஆம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஹேம ஜோதி வ்யோம ஜோதி ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடலீடு பாசனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருஜோதி ஆனே நின்றரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்றரையப்பா முரசு மரணம் தாவிழ்ந்தேன் என்றரையப்பா முரசு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் குணக்கியல்பே சிற்றம்பலவான் இனி சிறியேன் பூமுகமன் யாதுளது தெற்றந்தடியேன் சிந்தையனை தெளிவித்த சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவராமலிங்கம் இவ பிரகாசலிங்கம் குருராமலிங்கம் தவஞான சிங்கம் அமுதானந்தம் திருவருட்பிரகாச வலல தெய்வ திருவடிகள் சமரச சுத்த சத்திய சங்க ஸ்தாபனாச்சாரிகள் திருவடிகளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொன்னுள்ளே சூழகம் புகழ்கின்ற ராமலிங்க புனித ஞான மன்னாரே பாய் மலர்ந்த மன்னருள் குரு மகிழ் வினோடு சொன்னார் நாடி கேட்டாலே புலமினிக்கோ துதித்த பேர்க்கு நாளே செய்த வினைகள் பொருட்டொழிந்து கைகூடும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி